இப்பொழுது நாம் இருக்கும் ஸ்தலம் சிவகங்கையில் உள்ள ஸ்ரீ துர்க்கை அம்மன் ஆலயம். சிவகங்கை பஸ் ஸ்டாண்ட் எதிர்புறம் இத்தலம் அமைந்துள்ளது. இப்பொழுது ராகு கால பூஜை நடைபெறுகிறது. மக்கள் எலுமிச்சை விளக்கு ஏற்றுவார்கள். ராகு காலத்தில் ஏற்றுவதால் நம் வாழ்வில் முன்னேற்றமும் மனதில் நினைத்தது நடக்கும் என்பது உண்மை. எலுமிச்சை விளக்கு ஏற்றுவதால் செவ்வாய் தோஷம் நீங்கி கல்யாண யோகம் வரும், குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது நம்பிக்கை. இங்கு முதல் பிரகாரத்தில் மூலவராக ஸ்ரீ துர்க்கை அம்மனும், இரண்டாம் பிரகாரத்தில் சிவபெருமானும் நந்திகேஸ்வரரும், மூன்றாம் பிரகாரத்தில் பெரியநாயகி அம்மனும் அருள்பாலிக்கின்றனர். இருக்கக்கூடிய சர்ப்பதோஷங்கள், கலத்திர தோஷங்கள், இப்படி ஜாதகங்கள்ல ஜோதிடர்கள் சின்ன சின்ன தோஷங்கள்லாம் இருந்தால் நிவர்த்தி பண்ணும் பொருட்டு ராகால நேரங்கள்ல துர்க்கை அன்னைக்கு அம்பாளுடைய நாமங்களை பாடல் பாடி சிறப்பு உண்டு. பாடல்களை பாடினோமானால் அம்பாளுக்கு பிடித்தமானது. இந்த ராகால நேரங்கள்ல மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து ராகால பாடல்களை பாடுவது சிறப்பாக சொல்லப்பட்டது. இப்பொழுது இரண்டாம் பிரகாரத்தில் உள்ள நந்திகேஸ்வரை வழிபட்ட பிறகு சிவனை வழிபட வேண்டும். சிவபெருமானின் முன் அணுக்கை விநாயகர் முதலில் இருப்பார். அவரை வழிபட்ட பிறகு சிவபெருமானை வழிபட வேண்டும். இப்பொழுது அப்படியே நடந்து வரும்போது மூன்றாம் பிரகாரத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஆதி பெரியநாயகி அம்மன் சிவன் கோவில் தூணில் விநாயகர் அமைந்துள்ளார். இங்கு தட்சிணாமூர்த்தி அமைந்துள்ளார். ஸ்ரீ கணபதியும் இங்கு உள்ளார். இங்கு பிரதானமான கடவுள் துர்க்கை அம்மன். அதன் பிறகு பார்த்தோம் என்றால் அதிக அளவில் விநாயகரே இருப்பார். இங்கு ஜோதி வடிவமான ஸ்ரீ அண்ணாமலையார் சிலை வடிவமைக்கப்பட்டு உள்ளது.
அதுபோல் மீண்டும் இங்கு விநாயகர் நாகங்களுடன் காட்சியளிப்பார். இவர் பெயர் ஸ்ரீ வன்னி விநாயகர். இங்கு திருமணம் கோலத்தில் முருகப்பெருமான் வள்ளி தேவசேனாவுடன் காட்சியளிக்கிறாள். எப்பொழுதும் சிவனின் கழுத்தில்தான் பாம்பு இருக்கும். இங்கு நாகத்தின் உள் சிவபெருமான் காட்சி அளிக்கின்றார். இவர் பெயர் திருநாகேஸ்வரர். இங்கு கோமாதாவும் உள்ளது. அடுத்தபடியாக இங்கு நாகதேவர் இருக்கின்றார். இங்கு இவ்வளவு கூட்டம் என்றால் ஸ்ரீ துர்க்கை அம்மனுக்கு தான். அடுத்தபடியாக இத்தலத்தின் காவலரான ஸ்ரீ பைரவர், கால பைரவர். அடுத்தபடியாக நவக்கிரகங்களும் அமைந்துள்ளது. மீண்டும் நந்திகேஸ்வரரை நம்ம இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது சிவபெருமானுக்கு ஆராதனை நடக்கும். அடுத்து இத்தலத்தில் பிரதான நாயகியான ஸ்ரீ துர்க்கை அம்மன் இப்போது நம்ம தரிசித்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ துர்க்கை அம்மன்.
இங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு அதிக சக்தி உள்ளது. இங்கு ராகு காலத்தில் இருந்து துர்க்கை அம்மனிடம் எலுமிச்சை விளக்கு ஏற்றி வழிபட்டால் மிகப்பெரிய பலனும் வேண்டியது நடக்கும் என்பது நம்பப்படுகின்றது. இப்பொழுது சிறிது நேரத்தில் அம்மனுக்கு அர்ச்சனையும் ஆராதனையும் நடக்கும். कुमारजी नमः सिकिवागिनी नमः साम्बवी नमः प्रमुखी नमः मैत्री नमः सुरेन्द्राय नमः विष्णुलिंगी नमः भार्याय नमः प्रदाग्नी नमः देवकार्ये नमः गुरुलिंगी नमः सुजनाय नमः मचलाय नमः सुषमाय नमः परात्पराय नमः शोभाय नमः सर्वर्णाय नमः महप्रियाय नमः महालक्ष्मी नमः महासिद्धे नमः सुदाय नमः स्वाहाय नमः ब्रह्मण्ये नमः उद्भूताय नमः संध्याय नमः तत्रान्नघ्ये नमः त्रिशक्ते नमः त्रिपदाय नमः रुद्राय नमः ब्राह्म्ये नमः ब्रह्मविद्युशिवात्मिकाय नमः त्रिकालज्ञानसम्पन्नाय नमः नमामि भुवनेश्वर्ये नमो नमः ईशानबुद्धाय उमायै नमः सत्पुरुषमित्राय गौरी नमः मघोरहृदयाय गङ्गायै नमः पावनेभ्याय घनाम्बिकाय नमः सद्योजातमूर्तेऽम्बिकायै नमः हृदयाय वामिन्ये नमः सर्वेनीलिङ्गे नमः दिगाय चक्रिण्ये नमः कवचाय पाधान्ये नमः नेत्रेभ्यो गण्ये नमः वस्त्राय घामिन्ये नमः दुर्गाभरणेकर्यम्बिकायै नमो नमः समस्तोपचारान् समर्पयामि मङ्गलं माधुरी गौरी मङ्गलं परमेश्वरी मङ्गलं ललिता देवी मङ्गलं नीललोचना मङ्गलं राजराजाय देवदेवाय मङ्गलं मङ्गलं लोकनाथाय कार्तिकेयाय मङ्गलं यस्यो नामरूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संसरणा नित्यं सर्वतो जयमङ्गलो नारीकेरकण्डत्वे कदलीफलदाम्बूलादिकं नैवेदयामि ॐ मङ्गलं पार्वती गौरी मङ्गलं परमेश्वरी मङ्गलं ललिता देवी मङ्गलं मीनलोचना मङ्गलं राजराजाय देवदेवाय मङ्गलं मङ्गलं लोकनाथाय कार्तिकेयाय मङ्गलं दुर्गादेवीम्बिकाय नमः सर्वदेवं दर्शयामि सर्वज्योतिः सर्वस्याद्ये सर्वसुचित्ते सर्वमेव देवनाः प्रोति सर्वं जयति उत्तरज्योतिः வெளியே இங்கே உபயோகதாரம் வந்துருச்சு.